நெக்லஸ் இல்ல ஏஜி. நெக்லஸ் பேக்ல இல்லையா? நெக்லஸ் இல்லங்கிறது உங்களோட கவலையா இல்ல என்னோட பேக்ல இல்லங்கிறது உங்க பிரச்சனையா? நான் கொண்டு வந்த துணிமணிகள் எல்லாம் கொட்டி எல்லாரும் முன்னாடியும் தலைகுனிய வச்சுட்டீங்கல்ல. தப்பு செய்யாமலே குற்றவாளி மாதிரி ஆக்கிட்டீங்க. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன அவமானம் வேணும்? போதும்டா சாமி, இதுக்கு மேல எங்களால இங்க இருக்க முடியாது. வாமா போலாம். நகை என்னமோ அவ பேக்ல இல்லாதது உண்மைதான். ஆனா அவ அதை எடுக்கலன்றதுக்கு என்ன ப்ரூஃப்? எடுத்து வேற எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருந்தா? இப்போ நகை எங்க போச்சு அது எனக்கு தெரிஞ்சாகணும். போலீஸ் கூப்பிட்டு மண்டபத்தை தரோவா செக் பண்ணி கண்டுபிடிக்காம விட மாட்டேன். சித்தி ஒரு நிமிஷம், அவசரப்பட வேணாம்ல. எதுக்கும் ஒரு கடைசி தடவை உங்க பேக்லயும் செக் பண்ணிடலாமே. ஏன் பேக்லயா? நோ சான்ஸ். நான் ஆல்ரெடி ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். ஏஜே, நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், அதுல இல்ல. ஒரே ஒரு தடவை தருவா செக் பண்ணிடலாமே. நான் ஏற்கனவே தேடிட்டேன் ஏஜே. நீங்க தேடிட்டீங்க சித்தி, ஆனா மாயா தேடலையே. மாயா, சித்தியோட பேக் செக் பண்ணுங்க. கொடுங்க. ஆமா, நகை இருக்கு. நான் செக் பண்ணனே, அப்ப எதுவுமே இல்லையே. ஆக மொத்தத்துல நீங்க எதையுமே உருப்படியா செய்யறது இல்ல. நெக்லஸ் பேக்லயே வச்சுட்டு ஊருக்கெல்லாம் திருட்டு பட்டம் கட்டி விடுறீங்க. இப்ப போலீஸ கூப்பிடுங்க. கூப்பிட்டு தப்பு என் மேலதான், எல்லாரையும் குற்றவாளி மாதிரி பேசிட்டேன், அதனால என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. கொஞ்சம் பொறுங்க. உங்களை மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறது எங்களோட தப்பு. எங்களை மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம். எனக்கு எல்லாமே கரெக்டா இருந்தா தான் பிடிக்கும். அப்படி இல்லைன்னா வெளிப்படையா பேசிடுவேன். இன்னைக்கு எல்லாருமே கரெக்டா இருந்திருக்கீங்க. ஆனா நான் தான் யாரோ பேச்ச கேட்டு தப்பு பண்ணிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஐம் சாரி. சரி சரி விடுங்க. நீங்க என்ன வேணும்னா பண்ணீங்க, ஏதோ தப்பு நடந்து போச்சு. பெரிய மனுஷங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க, அப்புறம் என்ன ஹாசினி, பரவாயில்ல விட. ஹாசினி அதான் மன்னிப்பு கேட்டுட்டால, எதையும் மனசுல வச்சுக்காத. வாங்க போலாம். வாங்க போலாம். வாங்க. நீ கடைசி நேரத்துல ராஜேஸ்வரி பேக செக் பண்ண சொல்லலைன்னா விஷயம் விபரீதமா இருக்கும் ஏஜே. ஆண்டவன் ஓ மூலமா அதை சொல்ல வச்சிருக்காரு. அந்த நெக்லஸ் சித்தியோட பேக்ல வச்சதே நான். என்னப்பா சொல்ற? நீ எதுக்கு வச்ச? ஒண்ணுமே புரியலையே. அது எப்படி நீயே வச்சுட்டு நீ எதுக்கு சொன்ன? அவரு நல்லதுக்கு தான். அதான் அந்த நல்லத எதுக்கு செஞ்ச? ஹாசினியை காப்பாத்துதான். நெக்லஸ வச்ச ஹாசினிய காப்பாத்துன. சரி, ஆமா அந்த நெக்லஸ் எப்படி உன் கைக்கு வந்துச்சு?
அது எங்க இருந்தது? ஹாசினியோட பேக்ல இருந்தது. ஏஜே, ஐயோ, ஹாசினி பேக்லயா? அந்த நெக்லஸ் எப்படி ஹாசினி பேக்குள்ள போச்சு? அங்க கொண்டு போய் யாரு வச்சது? ஏம்மா, உனக்கு ஹாசினி மேல சந்தேகமே வராதா? அவ்வளோ நம்பிக்கை அவன் மேல? அது உனக்கு தெரியாது? அவளை பார்த்த நாள்ல இருந்து அவ மேல எத்தனையோ பழிகள் வந்துச்சு. அதையும் மீறி அவளை நம்புறதுக்கு காரணம் அவளோட குணம். அப்படி நம்ம கல்யாணத்துல இவ்வளவு அசிங்கமான ஒரு வேலைய யார் பண்ணது? எல்லாம் முடிஞ்சது இல்ல, விடு. அது எப்படி மறக்கிறது? செஞ்சது என்ன சாதாரண விஷயமா? ஒருவேளை அவங்க நினைச்சது நடந்திருந்தா ச்சே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையே நாசமாயிருக்கும்ல. அத செஞ்சவங்க இந்த மண்டபத்திலேயே இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நிம்மதியா இருக்கிறது? ஏஜே, ஏய், நீ மட்டும் அது யாருன்னு சொல்லு. அவங்கள அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் பேலஸுக்கு வெளியில தூக்கி போட்டுட்டு வந்துடுறேன். அது உன்னால முடியாதுமா. ஏன், வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறியா? அது இல்லம்மா, அது செஞ்சது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான். அவங்கள மண்டபத்துல இருந்து வெளியே அனுப்பிச்சா யாருக்கு அசிங்கம்? நமக்கு தானே. அது யாரு? அது உனக்கு தெரியாம இருக்கிறதே நல்லதுமா. அந்த உண்மை உனக்கு தெரிஞ்சா வீட்டுல எப்பவும் போல சகஜமா இருக்க முடியாது. அதனாலதான் சொல்லல. ஏஜே, இதுதான் என் புள்ளங்கிறது. அலையடிக்கிற கடலுக்கு உள்ள அமைதியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா என் ஏஜே உள்ளுக்குள்ள மட்டும் இல்ல, வெளியிலயும் நிதானமா தான் இருப்பான். அட போமா. எப்படியோ ஹாசினியோட மானத்தை நீ காப்பாத்திட்ட. உன் முகத்துக்கு நேரா நின்னு அவ கோவப்பட்டாலும் அவளுக்கு நல்லதுதான் நீ பண்ணிருக்க. அவன் மேல எனக்கு பயங்கர கோவம். அவளை பார்த்தாலும் எனக்கு ஆகாது. இருந்தாலும் இந்த மாதிரி காரியெல்லாம் அவ செய்ய மாட்டான். சுட்டு போட்டாலும் வராது. பயங்கர ரோஷக்காரி. அவளை ஓ வாயாலேயே நல்லவன்னு சொல்ற பத்தியா? ஆனா அவளை வேண்டாங்கிற. இதுதான் உன்கிட்ட எனக்கு பிடிக்காது. இப்ப கூட கெட்டு போகல. நான் என்ன சொல்ல வரேன்? நிறுத்து நிறுத்து நிறுத்து. அவளை நல்லவன் மட்டும்தான் சொன்னேன். அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லல. உடனே கனவு காணாது. அவ என்னைக்கும் எனக்கு பொண்டாட்டியா வர முடியாது. ஆனா எனக்கு இன்னும் அந்த நம்பிக்கை இருக்கு. சமந்தி, ஏக் மினிட். சமந்தியா, இந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஞாபகம் இருக்கு போல் இருக்க. ஞாபக மருதிலாம் இல்ல, உங்களைத்தான் கூப்பிட்டேன். ஐயோ, என் பேர் சம்மந்தி இல்லம்மா, சக்கரவர்த்தி. நான் சரியாத்தான் கூப்பிடுறேன், சம்மந்தி. என்னம்மா சொல்றீங்க? என் மகனுக்கு வேற இடத்துல சம்பந்தம் நடந்தாலும் என் ஆசை என்னவோ உங்களை தானே சம்மந்தின்னு நினைக்க தோணுது. ஆனா கடவுளுக்கு நினைக்க தோணலையம்மா. நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்க மனசுல எவ்வளவு வலியை நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. என்னம்மா பண்றது, பொண்ணை பெத்தவன் இல்லையா? அவளுக்கு ஒரு நல்லது நடக்காதான்னு நான் ஏங்காத நாள் இல்லம்மா. ஒரு தகப்பனா ஹாசினிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலங்கிற வருத்தம் எனக்கு இருக்குமா. அதுவும் இல்லாம அவ தாயில்லா பிள்ளை. அவளுக்கு அந்த குறைய மனசுல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவ என்ன குறும்புத்தனம் பண்ணாலும் நான் கண்டிச்சதே இல்லம்மா. செல்லமா வளர்ந்துட்டா. கல்யாணம் பண்ணி போற இடத்துல நம்ம வீடு மாதிரியே இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனா நான் உங்களை முதல்ல பார்த்தப்ப ஹாசினிக்கு ஒரு நல்ல மாமியார் கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷம் எனக்கு இருந்ததுமா. உங்களால அவளுக்கு அம்மா இல்லாத குறைய போக்க அப்படின்னு நினைச்சேம்மா. என்ன பண்றதுமா, எதுவுமே நடக்க முடியாம போச்சு. ஏன் ஏன் நடக்காது? நடக்கும். சலேகா. என்னமா சொல்றீங்க? ஹாசினி உங்க மக, அவளுக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா. ஏஜே என் பையன், என் பேட்டாவுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். ஆனா விதி விளையாடுதுன்னா அதுக்காக விட்டுற முடியுமா என்ன? நாம என்னமா செய்ய முடியும்? பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எது சரி
எது தப்புன்னு பக்குவமா பார்த்து பார்த்து கத்து கொடுத்துட்டு, ஆனா வாழ்க்கைங்கிற பெரிய விஷயத்துக்கு மட்டும் அவங்க முடிவுக்கே விட்டா எப்படி? எதையும் நாம பேசினா அவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்க மாட்டாங்க. உணர வைக்கணும், அப்பதான் யோசிப்பாங்க. எனக்கு புரியலையம்மா. ஐயோ, டைவர்ஸ்க்கு கோர்ட்டுக்கு போய் டீ கடையில பாடின கல்யாண மாலை பாட்டை கேட்டு ஒண்ணு சேர்ந்த ஜோடிங்களை நாம பாக்கலையா? ஆமா. விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி இடைவெளி விட்டு நடந்ததுக்கு அப்புறம் மௌன ராகம் படம் பார்த்துட்டு அப்படியே 2 பேரும் ஜோடியா கையை கோத்துட்டு வர்றது இல்லையா? அப்ப ஏதாவது பண்ணலாங்கிறீங்களா? பண்ணலாம் இல்ல, பண்றோம், பண்றீங்க. நானா? என்னம்மா சொல்றீங்க? நான் என்ன பண்றது? பாத்தீங்களா, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? என்ன விஷயம்? என்னால எப்படி முடியும்? உங்களால முடியும். உங்க தமிழால முடியாதது ஏதாவது இருக்கா? தமிழால என்ன செய்ய முடியும்? ஆ? நம்ம தமிழால என்ன செய்ய முடியுமாவா? கல்யாணங்கிற வார்த்தையில காவுல உதடு சேராம தொடங்கி இம்முல 2 உதடையும் சேர்த்து வைக்கிறது தான் தமிழ். காயில் யானம். கல்யாணங்கிற வார்த்தையிலேயே வாழ்க்கைய சொல்ற தமிழ ஆயுதமா வச்சிருக்கிறவரு நீங்க. நான் உங்களுக்கு சொல்லணுமா? ஓஹோ, புரிஞ்சு போச்சு. இதான் மேட்டரா? இது எனக்கு முதல்ல தெரியாம போச்சே. இறைவனை வர வைக்க முடியும் என்று சொன்னால் இரு மனங்களை இணைய வைக்க முடியாதா? அதுதானே தமிழனுடைய பெருமை, அதுதானே தமிழுக்கு சிறப்பு. அதுதான் நாம நினைத்து இதை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பட்டிமன்ற நிகழ்வை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தமிழ் அத்தனையும் சாதித்து காட்டும். வா 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 வா. உட்கார். ஏய், பரவாயில்ல, உட்காரு. இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லறத்தின் இனிமைக்கு இறைவன் கொடுத்த வரம். வரம் கொடுக்கிறது யாரு அப்படின்னா சாமி தான் வரம் கொடுக்கும். இல்லறம் நல்லா இருக்கணும்னா இறைவன் என்ன வரத்தை கொடுத்திருக்காரு? கணவன்கிற வரத்தை கொடுத்திருக்கிறாரா, மனைவிங்கிற வரத்தை கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அலுவலகத்துக்கு பிறப்பிட்டான் கணவன். வீட்டுல ஒரு சின்ன கீரல் விழுந்துருச்சு, வருத்தப்பட்டான். மனைவியை கூப்பிட்டு சொன்னான், இப்பதான் வீடு கட்டணும், ஒரு கிராக் விழுந்துருச்சு சொல்லிட்டு போயிட்டான். சாயங்காலம் வந்து பாக்குறா, அதை கொத்தி பூசி பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கா மனைவி. ஆச்சரியம் தாங்க முடியல. எந்த வேலை சொன்னாலும் கேட்க மாட்டியே, எப்படி இந்த கிராக்க பூசின? அந்த அம்மா சொன்னா, ஒரு வீட்டுல 2 கிராக் இருக்கப்படாது அப்படின்னா, இன்னொரு கிராக் எதுன்னு உங்களுக்கே தெரியும். அது போயிட்டு அவ்வளவுதான். இல்லறத்தின் இனிமைக்கு இறைவன் கொடுத்த வரம் கணவனே என்று பேசுவதற்காக நான்கில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் வருகிறார்கள். வாங்க. ஆண் அப்படின்னு சொன்னாலே ஆளும் தன்மை உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். ஆள பிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு இல்லற நல்லறமாக ஆகணும் அப்படின்னா என்ன வேணுங்க? பணம் வேணும், முதல்ல பொருள் வேணும். பொருள் இருந்தால்தான், பணம் இருந்தால்தான் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் பண்ண முடியும், பிள்ளைகளுக்கு துணிமணி எடுத்து கொடுக்க முடியும். இந்த பணத்தை, பொருளாதாரத்தை காலை முதல் அந்தி மாலை வரை நெற்றி வியர்வை நிலத்துல சிந்தி கஷ்டப்பட்டு கொண்டு வர்றது ஆம்பளை சிங்கம், ஆண்மகன். சிங்கம் 1 2 சிங்கம் எத்தனை வேணாலும் சொல்லிக்கங்க. ஆண்மகன் அந்த கணவன் சேற்றிலே கால் வைத்தால் தான் நீங்கெல்லாம் சோத்துல கை வைக்க முடியும். அவ்வளவு சிறப்பு கணவனுக்கு இருக்கு. மனைவி வந்த பிறகு தானே குடும்பத்துல பிரச்சனையே வருது. அதுவரை நல்லா தானே, கல்யாணத்துக்கு பிறகுதானே ஐயா பிரச்சனை. சரி, அப்புறம் ஏன் கல்யாணம் பண்றீங்க நீங்க? இனி நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். இனி பண்ண மாட்டேன், சத்தியமா பண்ண மாட்டேன். தெரியாம பண்ணிட்டேன். ஒரு மஞ்ச கயிறை நம்ம கையில கட்டினா அந்த கயிறு நமக்கு காப்பு. அதே கயிறை ஒரு பொண்ணுக்கு கழுத்துல நாம கட்டினோம்னா அதுதான் ஐயா நமக்கு நாமே வைக்கிற ஆப்பு. ஆப்பு ஆப்பு பெரிய ஆப்பு. சாரி, இவர் ஏதோ சங்க கால புலவர் மாதிரி வந்து பேசிட்டு போயிருக்காரு. செல்லக்கண்ணையா, வேர்வை சிந்தி நெத்தி வேர்வை. இன்று நாங்க பொருளாதாரத்தை உங்களுக்கு கொடுக்கறதுனாலதான் தாரம்னு பேரே வந்து
அப்படி சொல்லுங்கம்மா. நடுவர் அவர்களே, இந்த ஆண்களுக்கு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுப்பாங்க படங்கள்ல. படங்கத்துல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலயும் பயங்கர பில்டப் தான் ஆண்கள். அப்படியே பிஜிஎம் சாங், இன்ட்ரோ சாங், ஒரு 4 ஃபைட், அப்படியே பயங்கர சிங்கம்னு சொன்னாரு. அவங்க சிங்கம் தாங்க, ஒத்துக்கிறேன். அதாவது நான் தான் சிங்கம், நாங்க தான் சிங்கம், இருந்துட்டு போங்க. சிங்கம் காலிக்கு அடியில தான் உட்கார்ந்துருக்கு, வேற என்ன பண்ண முடியும்? அப்படி சொல்லுங்கம்மா. யார் யாருக்கு யார் யாரெல்லாம் சாமின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது குமரகுருபரர் சொல்றாரு, குலமகற்கு தெய்வம் கொழுநன்னு சொல்றாரு. கொழுநன் அப்படின்னா கணவன், தமிழ்ல ஹஸ்பண்ட் அப்படி வச்சுக்கோங்க. கணவன்னா சாமி மாதிரி, சாமி தானே சொர்க்கத்தை கொடுக்கும். அப்ப கணவன் தாங்க இல்லறத்துக்கு சொர்க்கத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உறவு நடுவர்களே. இன்னொன்னு சொல்லட்டுமா, இப்போ குடும்பத்துல முகம் பார்த்து பேசுற பழக்கமே குறைஞ்சு போச்சு. பெண்கள் யார் முகத்தை பார்த்து பேசுறாங்க? பெண்கள் தான் நல்லா வரவேற்கிறாங்க, பெண்கள் தான் இனிமையா பேசுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்களே. பாரதி எழுதினார், பண்ணு சுதி நீ எனக்கு, பாட்டினிமை நான் உனக்குன்னு எழுதினார். ஏன் முகம் பார்த்து பேசல? பெண்கள் பேஸ்புக்ல இருக்காங்கல்ல, பேஸ்புக்ல தான் இருக்காங்க நடுவர்கள், பேஸ்புக்ல தான் இருக்காங்க. முகம் பார்த்து பேசுறதே இல்ல. கணவன் முன்னாடி நின்று பேசுற பெண்களை விட கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு பேசுற பெண்கள் தாங்க அதிகம். செல்ஃபி பத்தாது. ஆமா, எப்ப பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஒரே மேக்கப் நடுவர்கள். இவங்களுக்கு பவுடர் வாங்கி கொடுத்தே பஞ்சராகி போன குடும்பம் எத்தனை குடும்பம் தெரியுமா? இவங்க இல்லறத்தினுடைய இனிமை சொர்க்கம்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. சங்க இலக்கியம் அழகா சொல்லுது, ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை. ஒன்றினார் 2 பேரும் சண்டை போடாம இணைஞ்சு வாழணுமா, அதான் வாழ்க்கைன்னு நான் என் வீட்டுல சொன்னேன். எங்க வீட்டம்மா சொன்னாங்க, நானும் அதுதாங்க சொல்றேன், நாம 2 பேரும் இணைஞ்சே இருப்போம், உங்க அப்பா அம்மாவை விரட்டுங்க. நல்ல வார்த்தை. அப்போ உறவுகளை எப்படி இணைக்கிறதுன்னு முயற்சி பண்றவன் கணவன், உறவுகளை எப்படி வெட்டி விடுறதுன்னு எதிரா சாக்கு இருக்குன்னு காத்துட்டு இருக்கிறவங்க மனைவி. இவங்க எப்படிங்க சொர்க்கத்தை தேடி கொடுக்க முடியும்? ஒரு பாட்டு திரைப்படத்துல வந்தது, உன்னிகிருஷ்ணன் பாடுவாரு, உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா, நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா. இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது என் மனைவி கூப்பிட்டு சொன்னேன், செம்ம பாட்டுமா, சமையல் அறையில நீ உப்பா சர்க்கரையா, படிக்கிற அறையில நான் கண்களா புத்தகமா, என்ன அழகான ஒப்புமை அப்படின்னு. என் மனைவி சொன்ன, அப்ப நாங்க சமைச்சுக்கிட்டே இருக்கணும், நீங்க ஈஸி சேர்ல காலாட்டிக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கணுமாக்கும், ஒழுங்கா சட்னி அரைங்க அப்படின்னா. இன்னைக்கு வரைக்கும் நான் தான் சட்னி அரைச்சிட்டு. சட்னி அரைக்கல என்ன ஆகும்? பட்னி, அவ்வளவுதான். இது எதுக்கு வம்பு? நிஜமாகவே பாரதி சொன்ன மாதிரி பாட்டின் இனிமைக்கு எப்படி ஒரு ஆண் திகழ்கிறானோ, ஆண் பாட்டின் இனிமை மாதிரி இருப்பானோ, அது மாதிரி குடும்பத்தினுடைய இனிமைக்கு எப்பொழுதும் கணவன் தான் சுதி சேர்க்கிறான், காலமாக இருக்கிறான் என்று சொல்லி, கணவன் தான் வாழ்க்கையினுடைய ஆதார், மனைவி குடும்பத்தினுடைய சேதாரங்கள். நன்றி. செய்குள் இல்ல, வாங்க அது பாருங்க, அது தமிழா இருப்பதால் தான் நமக்கு இனிமையா இருக்குது. அதுதான் உண்மையும் கூட, எல்லாம் உண்மைதான். ஆனாலும் கூட மனைவி இல்லாமல் அந்த இல்லறம் இனிக்குமா என்று பேசுவதற்காக பேராசிரியை விமலா அண்ணாதுரை அவர்கள் இதோ வருகிறார்கள். வாங்கம்மா. நடுவர் அவர்களே, இல்லறத்தின் இனிமைக்கு இறைவன் கொடுத்த வரம் கணவனா மனைவியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நடுவர் அவர்களே, இந்த தலைப்பை நான் ஏன் இன்னொரு முறை சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு காரணம், இதுல நீங்க கொடுத்திருக்கக்கூடிய சொல்லாட்சி இல்லறம், இனிமை, வரம், இந்த 3 சொற்களுக்குமே பொருத்தமானவர்கள் பெண்கள் தான். மூணுமே பெண்களுக்கு தான். மனைவி நினைச்சு பாருங்க. சரி, எல்லா வல்லமையுடைய அந்த கணவன் தனியா போக வேண்டியதானே? ஒரு யோசிச்சு பாருங்க. பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, அழகு இருக்கு, வீரம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. ஒரு கேள்வி கேட்போம்ல, 30 வயசு 30 போச்சு, கல்யாணம் பண்ணி வைக்கலையா? பையன் அப்படி திருறாரு இவ்வளவு வயசுல. அவன் தரிகிட்டு போகாம நெருகிட்டு போகாம இருக்க அவனுக்கு என்ன செய்யணும்? ஒரு கால் கட்டு போடுறோங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது கால் கட்டு கூட இல்லைங்க, கேள் கட்டுட்டாது. அதான உண்மை. 3 முடிச்சு போடுகிற போதே அவனுக்கு பொறுப்பை உருவாக்குவதற்காகத்தான் போடுறாங்க. அப்ப வர்றான்லங்க, பொருள் வாங்குற போது கூட தேடி தேடி வாங்குவாள். அவதான பெண்ணு, அத்தனை முறை தேடி பார்ப்பாளே, எல்லாருக்காக காத்திருப்பாளே. எங்கள் வீட்டில் உணவு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சுவையாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவான், இனிப்பாக இருந்தால் தங்கை சாப்பிடுவாள், மிச்சம் இருந்தால் மட்டுமே என் தாய் சாப்பிடுவாள். அவள் ஒரு நாள் முதல்ல சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை.
தனக்காக சமைக்காதவள் தாய். அவள் தானே அந்த பெண்ணு தான், அந்த மனைவி தானே. அவ எப்படிப்பட்டவளா இருக்கும்? 1000 கஷ்டங்கள் இருக்கு, சிரமங்கள் இருக்கு, அதையெல்லாம் மனதுக்குள்ள அடக்கி வச்சுக்கிடுவா. கணவனுக்கோ தந்தைக்கோ தன்னுடைய குடும்பத்துக்கோ நடுவில் ஒரு பாலமாக திகழ்கிறவ அவள் தானே. புகுந்த வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு பாலமாக திகழ்வ அவள் தானே. துவண்ட போது தாங்கிக் கொள்ள ஒரு தோள் வேண்டும் என்று சொன்னால் அது மனைவியை தவிர யாராக இருக்க முடியும்? நினைச்சு பாருங்க. வெற்றி கழிப்பை பெற்றுக் கொள்வதற்கும் தோல்வியிலே துவண்டு போது காப்பதற்கும் ஒரு மனைவி வேண்டாமா? நான் ஒரு கல்யாண வீட்டுல 80 வயசு கிழவனாரு இதெல்லாம் போடுங்க, கொட்டை போடு, அது பண்ணு, தயார் பண்ண, அப்படி பண்ணி பேசிட்டு இருக்காரு. நைட் 3 மணி முடிஞ்சா கல்யாணம், 6:30 மணிக்கு முதல் முகூர்த்தம். அப்ப ஒரு பாட்டி, அந்த கிழவனாருடைய மனைவி, அந்த அம்மாவுக்கு 75 வயசு இருக்கும். புடவையில காப்பி மூடிட்டு வந்து கொடுக்க வருதுங்க. எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்க. ஏய், என்ன கிழவனாருக்கு மறைச்சு கொண்டு போற அப்படின்னு கேட்டாங்க. இல்லப்பா, இந்நேரம் காப்பி சாப்பிடலன்னா உங்க தாத்தாவுக்கு தலைவலி வந்துடும். அழகை ரசித்தது ஒரு காலம் என்றால், தன் கணவனுக்கு நோய் வந்து விட்டால் மாத்திரை தந்து அவனை பாதுகாக்கின்ற தாயாக அவள் மாறி இருப்பதனால் தான் அந்த உயிர் அவனுடைய உடம்பிலே தங்கியிருக்கிறது என்று சொன்னால் அத்தனை பெருமையும் பெண்ணுக்குத்தான் உண்டு. மனைவி போல் யாரு தெரியுமா? ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்து வந்த வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. என் தேவையை யார் அறிவார்? உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். மனைவி தெய்வம் சொன்ன ஒரு ஆளுங்க. ஏஜே பட்டிமன்ற மூட்ல இருந்து கொஞ்ச நேரத்துல வெளில வந்துருவாரு. இப்ப போய் ஏதாவது சொல்லி அது ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா சிக்கலாயிடும். ஆனா அதுக்குள்ள மண்டபத்துல இருந்து ஒரு பாலை எட்டி உதைச்சு வெளியே தள்ளணும். எனக்கு அது ஹாசினி, ஹாசினி இங்க இருக்கிற வரைக்கும் யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டா. எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஆனா நமக்கு இது இறுதி பூ. இதுல ஜெயிச்சே ஆகணும். அப்பா இப்ப என்னதான் பண்றது? ஹாசினி இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஆபத்து தான். இந்த ஜெயமா அவங்கள சரியா புரிஞ்சுக்காம சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணிருக்க ஆர்வத்தை பார்த்தா நாளைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏஜேக்கும் ஹாசினிக்கும் கோயில்லயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல இருக்கு. அது வரைக்கும் போக நம்ம விடக்கூடாது. மாயா, அந்த ஹாசினி குடும்பம் சாப்பிட்டுருச்சா? இல்லக்கா, ஆனா கொட்டிக்கு தான் அவங்க போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பந்தியில விருந்து வச்சிட வேண்டியதுதான். சோத்துக்கு கெட்ட குடும்பத்தை சோத்தாலே அடிச்சாதான் புத்தி வரும். எப்படி? இந்த மிடில் கிளாஸ் இருக்கே, சோத்துக்கு வழி இல்லைன்னாலும் ரோஷத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இருக்காது. ரெண்டு நாள் சோறு இல்லாம கிடந்து ஒருவேளை சாப்பாடு போட்டாலும் அதே மரியாதையா தான் போடணும். சாப்பிடும்போது லெஃப்ட் கையில குழம்பு ஊத்திட்டா கௌரவம் போயிருச்சுன்னு குய்யோ முயோன்னு கத்திட்டு இருப்பாங்க. இவனுங்க சோத்துல மட்டும் பெர்ஃபெக்ட். சரிக்கா, இந்த பராரி கூட்டத்தை என்ன செய்ய போறோம்? அந்த ஹாசினி குடும்பம் பந்தியில உட்காந்து சாப்பிடாம அழுது அவமானப்பட்டு இந்த மண்டபத்தை விட்டே ஓடணும். இனி நம்ம வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. அப்படி ஒரு சிறப்பான தரமான சம்பவம் செய்யறோம். அதெல்லாம் ஒத்து வராது மம்மி. வாங்க போலாம். சரி, வேண்டாம். பக்கத்துல ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துருவோமா? இப்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டா நெக்லஸ் மேட்டருக்காக போயிட்டாங்கன்னு ஜெயம்மா வருத்தப்படுவாங்கல்ல. சரி மம்மி, போலாம் வாங்க.
ஹலோ ஹலோ ஹலோ, நில்லுங்க நில்லுங்க. 4 பேருமா சேர்ந்து ஒன்னா எங்க போறீங்க? கானக்காயா, எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல? ஆ சாப்பிட்டோம் சாப்பிட்டோம். உங்களை பார்த்தா சாப்பிட்ட மாதிரி தெரியலையே. நல்லா கவனிச்சாங்களா? அவங்க என்ன கவனிக்கிறது, நாங்க தான் வெறும் இலையை கவனிச்சுக்கிட்டு இருந்தோம். என்ன சொல்றாரு? அவரு நல்லா சாப்பிட்டதால பேச முடியல, அவ்வளவுதான். பின்ன ஏஜே வீட்டு சாப்பாடுன்னா சும்மாவா? ஆமா, அந்த மலாய் லட்டு சாப்பிட்டீங்கல்ல? ஆம் பார்த்தோம். பார்த்தீங்களா? அப்ப சாப்பிடலையோ? ஆ, இல்ல இல்ல டேஸ்ட் பார்த்தோன்னு சொன்னேம்மா. ஆஹா. குலாப் ஜாமுன் சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்தது? சிவப்பா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஓ, அப்படின்னா நீங்க பைனாப்பிள் ரசம் சாப்பிட்டுருப்பீங்களே. பைனாப்பிள் ரசம் வச்சுக்கலாம். அப்படின்னா அது உங்களுக்கு கொடுக்கலையா? உரிமையோட கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதுதானே? கேட்டு அவங்க குடுக்கலாமா? சும்மா இரு. எத? ரசத்தையா? எங்களுக்கு சாப்பாடே போட மாட்டேங்கிறாங்க. சும்மா இரு. கொடுக்க மாட்டேன்னு யார் சொன்னது? அப்படின்னா நீங்க யாருமே சாப்பிடல, அப்படித்தானே? ஏ, என்னாச்சு? நாங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்தோம், சாப்பாடே போடல. கேட்டு பார்த்தோம், போடல. எங்களை சுத்தி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதான் எந்திரிச்சு வந்துட்டோம். இந்த வேலை யார் செஞ்சது? உங்களுக்கு இல்லாத சாப்பாடா? நீங்க என்னோட கெஸ்டா வந்திருக்கீங்க. வாங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். யார் அது இப்படி சொன்னது? ஐயோ, வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. மேடம், நீங்க எதுவும் பேசக்கூடாது, நான் சொல்றேன்ல. பேசாம வாங்க வாங்க வாங்க. இதோ இப்படி உட்காருங்க. பொண்ணுங்க ரொம்ப இனிமையானவங்கன்னு சொன்னவங்க உன்னை பார்த்திருந்தா போதும். பொண்ணுங்க எல்லாரும் கொடுமைக்காரங்கன்னு சொல்லிருப்பாங்க. உன்னோட கேரக்டருக்கு எல்லாம் நீ மத்தவங்கள பார்த்து மார்க்ஸ் போடுறியா? நீயும் ஒரு ஆம்பளைய தான் கல்யாணம் பண்ணிக்க போற, அத நானும் பார்க்க தான் போறேன். அவ உன்னை கட்டிக்கிட்டு அவ படுற பாட இந்த ஊரே பார்த்து சிரிக்கதான் போகுது. ஏன் மேரேஜ் பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை? இப்போ நான் என்ன உங்களுக்கு என்ன மாப்பிள்ள பாத்து கொடுங்கன்னு சொன்னேனா? அப்படியே பார்த்தாலும் உங்கள மாதிரி ஒரு ஆளு எனக்கு இந்த உலகத்திலே கிடைக்க போறது இல்ல. அப்ப நான் ஹாப்பி தானே? ஆனா நாளைக்கு தாலி கட்டிக்க போற உங்க பொண்டாட்டிய நினைச்சாதான் குடும்பெல்லாம் உதிருது. அவகிட்ட நீங்க தவமிருந்து கண்டுபிடிச்ச அந்த 7 கண்டிஷன்ஸையும் சொல்ல போறீங்க. அவ கரண்ட் ஷாக் கொடுத்த மாதிரி அப்படியே பேதலிச்சு நிக்க போறா. பேசு பேசு. ஊரே பார்த்து சிரிக்கிறவனுக்கு எப்பவுமே மூஞ்சி உருன்னு வச்சிருக்கிறவன் தான் கிடைப்பான். எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்கிற உனக்கு பதில சொல்லாத திமிரு பிடிச்சு வந்தா கிடைப்பான். எல்லாரையும் பார்த்து பல் இழிக்கிறல, உன்னை சிடு சிடுன்னு பேசியே ஒருத்த கொல்ல போறான். இதெல்லாம் நடக்கதா போது, நீ வேணா பாரு. கூல் கூல். ஏன் சாபம் கொடுக்கிற முனிவர் மாதிரி டென்ஷன் ஆகுறீங்க? கல்யாண மாப்பிள்ள ஆசீர்வாதம் தான் வாங்கணும், சாபம்லாம் கொடுக்க கூடாது. அப்பப்பா, உங்ககிட்ட பேச போய் கடைசியில பட்டிமன்றம் சண்டை மாதிரி ஆயிப்போச்சு. போங்க, போய் நல்லா தூங்குங்க. என்ன நினைச்சு நைட்டு தூக்கம் கெட்டு காலையில ஐயர் கழுத்துல தாலி கட்டிடாதீங்க. ஏய், ஓடிடு. ஹாஸ்னி ஹாஸ்னி, ஆவ் ஆவ். சொல்லுங்கம்மா.
கொஞ்சம் ஹிட்லர் ரூமுக்கு ஏஜ் ரூம் வரைக்கும் போயிட்டு அப்படியே வரியா? சொல்லுங்க, நானும் அவர் அப்படிதான் சொல்லுவேன். எதுக்குமா? இந்த பெல்ட்டை கொஞ்சம் ஏஜ் கிட்ட கொடுத்துட்டு வாங்க. அவ்வளவுதானே, இருங்க யார்கிட்டயாவது கொடுத்து விடலாம். அது எங்களுக்கு தெரியாதாக்கும். நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும். நீ தான் கரெக்டா செய்வ. எனக்கு அவரோட ரூம் தெரியாதே. ஐயோ, அப்ப நான் ஒண்ணு பண்றேன். கூகுள் மேப் போட்டு உனக்கு தரட்டுமா? இந்த சீக்கிரமா போ. வேஷ்டி கட்டுறதுக்கு பெல்ட் இல்லனா ஏஜே டென்ஷன் ஆவா. போ போ போ, ஜாவ் ஜாவ். ஏஜேக்கு எல்லா விதத்திலயும் பொருத்தமானவ இவதா. ஆனா நடக்கிறது எல்லாமே ஏழம் பொருத்தமாவே இருக்கு. ஏ பகவான், நான் என்ன கேட்க போறேன்னு உனக்கு தெரியும்ல. எப்படியாவது எனக்கு அதை செஞ்சு கொடுத்துருப்பா. இந்த ஏஜை விட்டு தள்ளி தள்ளி போனாலும் விதி அவர்கிட்டயே எடுத்துட்டு போகுது. ஏன் பெல்ட் இல்லாம சார் இருக்க மாட்டாரோ? ஓ, சாருக்கு வேட்டி கட்ட தெரியாதோ? அப்போ சாருக்கு வேட்டி கட்ட தெரியாது, கட்டினாலும் வேட்டி இடுப்புல நிக்காது. அதுக்குதான் இந்த பெல்ட்டா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு இந்த பெல்ட்லயே 2 போட். சாரி. ஓடி போ. ஸ்வேதா வாழ்க்கை கிடக்கூடாதுன்னு என்ன காலி பண்ண? இன்னையோட ஓ வாழ்க்கை நாசமாக போகுது. இதுக்கு கேரண்டி வாரண்டி எல்லாமே நான் தான். ஏஜி முகத்தை மறுபடியும் பார்க்க கூடாது. பார்த்தாலே பிரச்சனை தான். கதவை திறந்து பெல்ட் உள்ள போட்டு போய்கிட்டே இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, கடவுளே 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 கடவுளே. எடி கேக்காரி. ஐயோ கடவுளே 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 கடவுளே. எல்லாரும் உன்னை பார்த்து கடவுளே கடவுளேன்னு சாமியை வேண்டிப்பாங்க. நீயே சாமியை கூப்பிட்டு சீன் போடுறியா? என்ன கூப்பிடுத்தாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கல்யாணம்ங்கிறதுனால நான் உங்களை திட்டமிசமா விடுறேன். கொண்டு போய் தம்ம போய் தாலி கட்டுற வழியை பாருங்க. ஆல் தி பெஸ்ட். இப்போ வாழ்த்து ஆசீர்வாதம் யார் கேட்டாங்க? இப்ப எதுக்கு இங்க வந்த? அது சொல்லு முதல்ல. அது வந்து ஐயோ ஏய் லூசு, நான் தான் வேஷ்டி கட்டிருக்கேன்ல, அப்புறம் என்ன? இந்தாங்க இந்தாங்க புடிங்க. என்ன? ஜெயம்மா சொன்னாங்க புடிங்க, இல்லனா ஜெயம்மா கிட்ட சொல்லிடுவேன் உங்க மகன் பிடிக்கவே மாட்டேங்கிறாருன்னு. இப்ப எதுக்கு கைய பிடிச்சீங்க? கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா? ஒரு பொண்ணு கையை இப்படி பிடிக்கிறீங்க. இது உங்களுக்கு லூசு, நீ தானே புடி புடின்னு சொன்ன. நான் பெல்ட் தானே பிடிக்க சொன்னேன். எங்க சொன்ன? சும்மா புடி புடின்னு மட்டும் சொன்ன. உன்னால ஒரு விஷயத்தையும் கரெக்டா செய்ய முடியாதுல்ல? நான் அதெல்லாம் கரெக்டா தான் பண்றேன். உங்களால எதையாவது கரெக்டா பண்ண முடியுதா? ஐ அம் பெர்ஃபெக்ட். இப்பதான் பார்த்தேனே வேட்டி எல்லாம் உடக்கணும் விட்டுட்டு நின்னத. உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாத உனக்கு? மேனர்லெஸ் இடியட். கிளம்பு. ஏய், இவ்ளோ தைரியம் இருந்தா என்ன இடியட்னு சொல்லுவேன். விட மாட்டேன். இன்னையோட நீ என்ன பாக்குறது கடைசி நாள். போறதுக்கு முன்னாடி 2 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு போறேன். ஏய் ஹிட்லர், கதவு தர கதவு தர கதவு தர. ஏய் ஹிட்லர், கதவை திறக்க மாட்டியா? அவ்வளவு பயம் இருக்கணும்ல. ஆனா எவ்வளவு நேரம் ஆனாலும் ஆகட்டும், நான் வெயிட் பண்றேன். இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துருவோம். ஹாசினியா கொக்கா இன்னைக்கு ஒரு பாத்து